வணக்கம். நான் அருண்குமார் செகண்ட் சீஸ். இன்றைய செய்திகள். துணைவேந்தர் தேடல் குழுவின் மாநில அரசு பிரதிநிதியை நீக்கிய யுஜிசி. பல்கலை துணைவேந்தர் தேடல் குழுவின் மாநில அரசு பிரதிநிதியை நீக்கிய புதிய தலைமுறைகள் பல்கலை மானிய குழுவான யுஜிசி வகுத்துள்ளது. மத்திய கல்வி அமைச்சரும் தர்மோதரன் பிரதான் கல்லூரிகளுக்கான ஆசிரியர் கல்வி பணியாளர்களின் நியமனம் மற்றும் பதவி உயர்வுக்கான குறைந்தபட்ச தகுதிகள் உயர்கல்வி நிறுவனங்களின் பராமரிப்பு சார்ந்த விதிகளை வகுத்து உயர்கல்விக்கான விரைவு கொள்கையின் 2025 நேற்று முன்தினம் வெளியிட்டார். அதில் புதுமையான கற்பித்தல் முறை, டிஜிட்டல் ஊடகம் உருவாக்கம் மற்றும் ஆராய்ச்சி நிதியுதவிக்கான பங்களிப்பு போன்ற தொழில்முறை சாதனைகளை அங்கீகரிக்கும் விதிமுறை அறிமுகப்படுத்துவதன் வாயிலாக தகுதிகள் நோக்கத்தையும் இந்த வரைவு கொள்கை விரிவுபடுத்துவதாக கோரப்பட்டுள்ள துணைவேந்தர் நியமனம். பல்கலை துணைவேந்தர் நியமனத்துக்காக தேடல் குழுவின் முக்கிய திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. பொதுவான தமிழகத்தின் மாநில அரசால் நிர்வகிக்கப்படும் பல்கலைக்கழகங்களின் அரசு பிரதிநிதி வேந்தரான கவர்னரின் பிரதிநிதி பல்கலையின் சிண்டிகேட் மற்றும் செனட் உறுப்பினர்களாக அடங்கிய குழுவினர் இடம்பெறுவதும் வழக்கம். இதில் பல்கலை மானிய குழுவின் உறுப்பினரையும் சேர்க்க வேண்டும் என கவர்னர் ரவி வலியுறுத்தி வந்தனர். இதனால் மாநில பல்கலைகளை புரிந்து கொண்ட தகுதியான நபர்கள் கிடைக்க மாட்டார்கள் எனவும் யுஜிசி விரும்பும் நபரை மாநில அரசின் நீதியில் நடத்தப்படும் பல்கலையின் உயர் பதவியில் அமர்ந்து மாநில கல்வி கட்டமைப்பையும் சிதைக்க செய்யவிடும் என்று உயர்கல்வித்துறை கூறி வந்தனர். இது குறித்து ஆளுநர் திமுக அரசுக்கும் பல்கலைக்கழக வேந்தரின் கவர்னருக்கும் மோதல் நீடிக்கிறது வழக்கும் நிலையிலும் உள்ளது. இந்நிலையில் மத்திய கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள திருத்தப்பட்ட விரைவில் துணைவேந்தருக்கான தேடல் குழுவின் மாநில அரசு பிரதிநிதியை நீக்கியுடன் வேந்தரின் தலைமையிலான குழுவின் யுஜிசி பிரதிநிதி பல்கலையின் செனட் அல்லது சிண்டிகேட் குழுவின் பிரதிநிதி மற்றும் இடம்பெறுபவர்கள் என்று கோரப்பட்டுள்ளது. இதுவரை கற்பித்தலின் அனுபவம் உள்ளவர்கள் மட்டுமே துணைவேந்தராக நியமிக்கப்பட்ட நிலையில் புதிய விதியின்படி தொழில்துறை நிர்வாக பொது கொள்கை அல்லது பொதுத்துறை நிறுவனங்களின் குறைந்தபட்ச 10 ஆண்டுகள் மூத்த நிலையில் பணி அனுபவம் பெற்றவர்களும் துணைவேந்தர்களாக என கோரப்பட்டுள்ளது. இதுபோன்ற விதிகளால் இந்த விரைவு கொள்கையின் வெளியிடப்பட்ட 24 மணி நேரத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஆசிரியர் நியமனம். இதுவரை இளங்கலை முதுகலை பட்டதாரிகள் எந்த பாடங்கள் தேர்வு செய்து படித்தனரோ அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட பாடங்களுக்கான ஆசிரியர்களுக்கான நியமிக்கப்பட்டு வந்தனர். புதிய கல்விக் கொள்கையின்படி வெவ்வேறு துறைகளின் பாடங்களையும் பெற்றவர்களும் எந்த பாட ஆராய்ச்சி படிப்பு மேற்கொண்டவர்களோ அதற்கு ஆசிரியராக சேரலாம் என்று கோரப்பட்டுள்ளது. இதனால் ஆசிரியர்கள் பல்வேறு துறைகள் பணி வாய்ப்பையும் பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் உதவி பேராசிரியராக பணியில் சேர்பவர்கள் 4 ஆண்டுக்கு பின் முதல் பதவி உயர்வையும், அடுத்த 5 ஆண்டுகளுக்கு 2ஆம் நிலை பதவி உயர்வையும், அடுத்த 3 ஆண்டுகளில் 3ஆம் நிலை பதவி உயர்வுடன் இந்த பேராசிரியராகவும் ஆகலாம். அதே நேரம் இது கட்டாயமாக என்று கூறப்படவில்லை. மேலும் கற்பித்தல் பணியில் ஈடுபட்டோரின் பணி சேர்ப்பதால் போல அதே துறையின் கல்வி சாராத நேரடியாக பணி செய்வருக்கும் 10% வாய்ப்பு அளிக்கப்படும் உள்ளதால் இதனால் மாணவர்களுக்கு அறிவுக்கும் பணி வாய்ப்புகளுக்கும் வழிகாட்ட முடியும் என கோரப்பட்டு உள்ளது. மொத்த ஆசிரியர்களின் 10% பேரையும் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கவும் அனுமதி அளித்துள்ளது. நூலகர், உடற்கல்வி இயக்குனர் உட்பட்ட பணி நியமனங்கள் மற்றும் பதவி உயர்வுகளுக்கு வழிகாட்டப்பட்டுள்ளது. ஆய்விதழ்களை வெளியிட்டு வருவதும் நூல்கள் வெளியிடுவதில் மாநில மொழிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் எஸ்சி, OBC பிரிவுகளுக்கான D வயது வகுப்பினருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் தளர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து கல்வியாளர்கள் கூறியதாவது, இந்த விரைவில் கொள்கையின் ஏற்கனவே உள்ள பல விதிகள் தளரப்பட்டது.
நீக்கப்படும். புதிய விதிகள் சேர்க்கப்படும். இதில் சாதகங்களும் பாதகங்கள் உள்ளதால் 1 மாதத்துக்குள் செய்ய வேண்டிய திருத்தங்கள் குறித்து UCGக்கு அனுப்பலாம். கருத்துக்களை அதே நேரம் துணைவேந்தர் நியமன பதவிக்காலம் உட்பட்டவை அதிக அளவில் அரசு மற்றும் தனியார் பல்கலைக்கழக வைத்துள்ள தமிழகம் போன்ற மாநிலங்களுக்கு பாதகமாகவோ அமையும். மாநிலங்களின் சுய அதிகாரத்தையும் பறிப்பதற்காகவும் உள்ளது. நன்றி.